ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லியை பாருங்களா. இந்த இட்லி நீங்கள் இட்லி செய்யும்போது அரிசியை ஊற வச்சு உளுந்த ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு மறுநாள் தான் ஊற்றுவீங்க. ஆனால் மறுநாள் காலைல ஏந்த உடனே இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு சூப்பரான ஐடியா நான் சொல்லித்தரேன். அந்த இட்லி தான் இந்த இட்லி. ஒரு கப் ரவை இருந்தால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டாங்க பாருங்கள். எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு மாவு அரைக்காமலே இந்த போல் நல்லா பஞ்சு போல் சாப்பிட்டான இட்லி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நல்லா பஞ்சு போல் 1 மணி நேரத்துலேயே நல்லா சாஃப்டான இட்லி, அதுவும் ரவையை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. குண்டு குண்டா அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். நான் இது கூட சாப்பிட்றதுக்கு முட்டை குழம்பு தான் வச்சுருக்கேன். இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். நீங்கள் மறக்காமல் இந்த இட்லியை ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 2 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு எடுத்துருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. ரவையை சேர்த்து கொடுத்துட்டு ரவை அளந்த அதே கப்பில் சூடாக இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். 1.5 கப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவையை ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அது கூடவே 250 கிராம் கப்பில் 1 கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிரையும் பூவில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் 1/2 கப்பு தயிர் கரெக்டான அளவு சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்காக தான் 250 கிராம் கப்பில் 1 கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு தயிரோட ரவையை இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்து ரவையை நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த மிக்சருக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க. மிக்சர் மாற்றி கொடுத்துட்டு அது கூடவே நம்ம தயிர் சேர்த்து பார்த்தீங்களா, அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒரு 2 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்த மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவை ரொம்ப அரைக்கக்கூடாது. நமக்கு ரவை மாதிரி ரவை தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 செகண்ட் மட்டும் அரைச்சா மட்டும் போதும். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. திரும்பவும் நான் 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் மாவு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சியை கழுவிட்டு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்து மாவை நல்ல உப்பு நம்ம சேர்த்த மாவு பேக்கிங் சோடா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கலந்து எடுக்கும்போது மாவு இட்லி மாவு பதம் இட்லி மாவு ஊற்றும் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வரணும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா இட்லி அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ கலந்த உடனே மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நமக்கு இட்லி ஊற்ற இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஓவராக லூஸ் ஆகக்கூடாது, ஓவராக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இட்லி ஊற்றுறதுக்கு நான் இட்லி பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ நான் எப்பயுமே இட்லி பாத்திரத்தில் துணி சேர்த்து இட்லி வேக வைக்க மாட்டேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், எல்லா குழியிலும் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. 2 பிளேட்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. அளவுக்கு எல்லா குழியிலையும் எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாவுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்து கொடுத்துக்கோங்க. எல்லா குழிலையும் இது போல் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இருக்கிற 2 பிளேட்லேயும் இந்த மாதிரி இட்லி மாவு ஊற்றி எடுத்துக்கோங்க. இட்லி வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி இறக்கி சேர்த்துக்கோங்க. இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்போ பாருங்க, இட்லி வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளோட இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு மாவு அரைச்சி புளிக்க வச்சு இட்லி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரவை இட்லி பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். காலையில் சட்டுன்னு நீங்கள் செய்கிற வேலையை முடிஞ்சிடும். எங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் இல்லை ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருந்தாலும் சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா பஞ்சு போல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.